அன்பு சொந்தங்கள் அனைவரையும் ஸ்கை தமிழ் ஊடாக மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். தொடர்ச்சியான முறையிலே இப்பொழுது தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது உள்ளூராட்சி மன்றம் 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. திகாமடுல்ல மாவட்டத்தை பொறுத்தவரையிலே திகாமடுல்ல மாவட்டம், அம்பாறை மாவட்டம் என்ற இரண்டு வேறுபாடுகள் இல்லை. அம்பாறை மாவட்டம் என்பது ஒரு நிர்வாகத்தை குறிப்பிடுவதற்காக அம்பாறை மாவட்டம் என்று சொல்வார்கள். திகாமடுல்ல மாவட்டம் என்பதை பொறுத்தவரையிலே திகாமடுல்ல மாவட்டத்தை தேர்தலுக்கான ஒரு மாவட்டம், அதாவது தேர்தலுக்கு அந்த பெயரை சொல்லி அழைப்பார்கள். திகாமடுல்ல மாவட்டம், திகாமடுல்ல தேர்தல் தொகுதி என்று அழைப்பார்கள். தொடர்ச்சியான முறையிலே இன்றைய இந்த திகாமடுல்ல மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு வீதம் இப்பொழுது 63% காணப்படுகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை மிகவும் சடுதியான ஒரு குறைபாடு காணப்படுகிறது. நான் நினைக்கின்றேன் இந்த மக்களினுடைய ஒரு விரக்தியாக இருக்கலாம். இந்த ஆட்சி மாற்றங்களிலே இருந்த ஒரு ஈடுபாடு இப்பொழுது இந்த மக்களிடையே இல்லாமல் இருக்கிறது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்னும் இந்த வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்குகள் அளிக்கப்பட்டாலும் வாக்குச்சாவடிகளில் இருந்து வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு இப்பொழுது கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது வாக்குச்சாவடிகள். தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்னும் இப்பொழுது நேரம் 6 மணியை கடந்திருந்தாலும் கூட இதுவரை வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. நிச்சயமான முறையிலே நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல், அதே போன்று பாராளுமன்ற தேர்தலில் இந்த முடிவுகளை பெறுவதற்கு நாங்கள் அம்பாறை உயர்கல்வி நிறுவனம், அதாவது ஹாடி கொளிச்சிக்கு தான் இந்த வாக்குச்சாவடிகள் சென்று அங்கேதான் வாக்குகள் எண்ணுகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்படும். ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே வட்டாரங்களுக்கே வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வாக்கெண்ணி அதனுடைய முடிவுகள் தெரியப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த முடிவுகள் நேரடியாக மாவட்ட செயலகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க காத்திருக்கின்றார்கள். இது தொடர்பான மேலதிக செய்திகள், அதே போன்று உத்தியோகபூர்வமான முடிவுகள் எங்களுடைய ஸ்கை தமிழ் குழுவினர் நேரடியாக உங்களுக்காக விரைவாகவும் 24 மணி நேரமும் உத்தியோகபூர்வமான நம்பகமான செய்திகளை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஜஃபீர் மௌரூப், அதே போன்று ரோஷன் அக்தரோடு இணைந்து நான் அகமது கபீர் ஹசான் அகமது.